இந்த ஆயில் பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும் கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு பச்சை கலரில் இருக்குது. இந்த கலரை வந்து கொண்டுட்டு வரது நமக்கு அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. எண்ணெய் எவ்வளோ இருக்குது, ஹெர்பல்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்த்தாவே நல்லா தெரியும். நான் எல்லாருமே வந்து ஆயில் வந்து சேல் பண்ணுறாங்க. எண்ணெயில் வந்து ஹெர்பல்ஸை போட்டு ஊற வைக்கிறாங்க. நம்ம அப்படி இல்லை, ஹெர்பல்லாம் ஆயிலை போட்டு ஊற வைக்கிறோம். ஹெர்பல்ஸ் தான் 80%, இதில் 20% தான் ஆயில் இருக்குது. இப்போ நான் 5 லிட்டர்ஸ் வந்து ஆயில் போட்டு நான் எண்ணெய் காய்ச்சினேன் அப்படின்னா எனக்கு கிடைக்கிறது 3 லிட்டர்ஸ் தான். அந்த அளவுக்கு வந்து ஹெர்பல்ஸ் அதில் ஊறி ஃபுல்லாக எல்லாமே அப்சர்வ் ஆகுது. இங்கே ஆயிலை பார்த்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு திக்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம யூஸ் பண்ணுற எண்ணெயிலேயே கடலெண்ணெயாக இருக்கட்டும், நல்லெண்ணெயாக இருக்கட்டும், விளக்கெண்ணெயாக இருக்கட்டும், தேங்காய் எண்ணெய் தான் நீர்த்த தன்மையுடையது, அதாவது மெல்லிய தன்மையுடையது. மற்ற எண்ணெயோட கன்சிஸ்டன்சியும் தேங்காய் எண்ணெயோட கன்சிஸ்டன்சியும் ஒப்பிட்டு பார்த்தாவே உங்களுக்கு நல்லாவே தெரியும் எது வந்து தண்ணி பதத்தில் இருக்கும் அப்படிங்கிறது. அப்படி இருக்கிற எண்ணெயை இந்த அளவுக்கு திக்காக கொண்டுட்டு வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு வந்து அதில் ஹெர்பல்ஸ் வந்து பயன்படுத்தியிருப்போம் அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லாவே தெரியும். இந்த ஆயிலை தயாரிக்க 21+ ஹெர்பல்ஸும் 10க்கு மேற்பட்ட ஆயுர்வேத மூலிகையும் நாங்கள் பயன்படுத்தி தான் தயாரிச்சிருக்கிறோம். ஒன்ஸ் இந்த எண்ணெயை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறீங்க உங்களுக்கு வேறு எந்த எண்ணெயுமே பிடிக்காது. நீங்கள் டோட்டலாக இந்த எண்ணெய்க்கு அடிக்ட் ஆகிடுவீங்க. நான் முதல்ல எண்ணெய் தயாரித்ததை என் முடியை ரெக்கவர் பண்ணுறதுக்கு தாங்க. இப்படி இருந்த முடியை நான் இப்படி கொண்டுட்டு வந்தேன்னா அது இந்த எண்ணெயால் மட்டும்தான். என்னால் 100% ஷியோராக சொல்ல முடியும். உங்களுக்கும் வேணால் நீங்கள் புக் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள், அப்புறம் உங்களுக்கே தெரியும்.